நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கைலாசமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு காலத்தில் இயற்கை எருக்களை மட்டுமே நம்பி நம் ஆட்கள் விவசாயம் செய்தாங்க. அப்புறம் சிரமப்பட்டு ரசாயன உரங்கள் யூரியா, டிஏபி, பொட்டாஷ், கலப்புரம் போன்றவற்றை விவசாயிகள்கிட்ட அறிமுகம் செய்தாங்க அலுவலர்கள். ஆரம்பத்தில் இவற்றை ஏற்க மறுத்தார்கள் அன்பர்கள். அப்புறம் அதையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இயற்கையை நம்பி திரும்புகிறாங்க. இன்னும் இதில் வேகம் காட்டணும். ரசாயன உரங்கள், அதாவது கனிம உரங்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. கனிம உரங்கள் கூட இயற்கை உரங்களையும் சேர்த்து இட்டால் தான் முழுமையான பலன் கிடைக்கும். இதை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காமலும் நிறைய ரசாயனங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் விவசாயிகள். ஆனால் இப்போது பல காரணங்கள்னால விவசாயிகள் இயற்கையை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நிறைய ஆடு மாடுகள் இருந்தன, அதிகமான கழிவுகள், இயற்கை உரங்கள் நமக்கு கிடைச்சிது. இப்போது அந்த எண்ணிக்கை குறைந்தாலும் வேறு வேறு இயற்கை உரங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கைலாசமையா, மண்புழு உரம், தென்னைநார் கழிவு கம்போஸ்ட், கோழிப்பண்ணை கழிவுகள், இலை தழைகள்னு இந்த பட்டியல் நீளுது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஊட்டமேற்றிய தொழு உரம்னு புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் நிறைய மரம் மட்டைகள் இருந்தன. அவற்றின் இலை தழைகள் அருமையான இயற்கை உரம், ஆடு மாடுகளுக்கு நல்லதொரு தீவனம். ஆனால் இப்போது அந்த மரங்களையும் நாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். மரங்களிலிருந்து விடும் உதிரும் இலைகளை சேமித்து கொஞ்சம் தாய் மண், வாசல் கூட்டிய சாணக் கழிவுகள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 3 மாதத்தில் முத்தான மக்கிய இயற்கை உரத்தை நாம் தயார் பண்ணலாம். காய்ந்த இலைகளை, செடி கொடிகளை சுற்றிலும் பரப்பி வச்சுட்டா மண்ணில் இருக்கும் ஈரத்தை தக்க வச்சுக்கலாம். மூடாக்குன்னு இதுக்கு பேர். கோடையில் மண் காய்ஞ்சு போகாமல் நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இதில் பல்கி பெருகும். இவையெல்லாம் மண்ணில் இருந்தால் தான் மண் உயிருள்ள பொருளாக இருக்கும். நம்முடைய வேப்ப மரத்தை பற்றி இந்த கடுதாசியில் எழுதாமல் இருக்க முடியாது. பழுத்த வேப்பம் இலைகள் கீழே விழும். இவற்றை சேகரித்து புகை மூட்டம் போட்டால் இயற்கை கொசு விரட்டியாக செயல்படும். எவ்வித சிரமத்தையும் உண்டு பண்ணாத கொசு விரட்டி இது. தாராசுரம் கைலாசமையா, ஒரு மரத்தின் காய்ந்த இலைகளினால் எவ்வளவு நன்மைகள்! அந்த பழுத்த இலைகள் மண்ணில் விழுந்த பிறகு மக்கி அருமையான இயற்கை எருவா மாறிடும். மனிதனால் இப்பூ உலகுக்கு, இந்த மண்ணுக்கு என்ன நன்மைங்கிறத ஒவ்வொருத்தரும் கேட்கணும். கேட்டு தங்களுக்கு தாங்களே பதில் சொல்லிக்கலாம். மனிதர்களான நாம் இல்லாமல் மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாமல் மானுடன் நொடியும் வாழ முடியாது. மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு வருடமா இந்த பூ உலகில் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் மரங்கள் சுமார் 370 மில்லியன் வருடங்களாக இருந்துகிட்டு இருக்கு. 60,000க்கும் அதிகமான மர வகைகள் இருக்கான். 5000 வருட வயதுடைய மரம்தான் உலகத்தின் மிக வயதான மரம். இப்படியாப்பட்ட மரங்கள் கூட மனிதன் சேர்ந்து வாழ பழகிக்கிட்டா அவனுக்கு நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.